அவங்க கிட்ட பேசுங்க ஆதி. ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு பாப்போம். என்னாச்சு? பேசுங்க ஆதி. அவங்க உங்க குரலை கேட்டா ஞாபகம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பாரதி, பாரதி, ஆதி வந்திருக்கேன். கண்ணை துறங்க. என்ன பாரதி, நீங்க எப்படி இப்படிலாம் சூசைட் பண்ண யோசிக்கலாம்? என்ன இது? நீங்கெல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு பார்த்துருக்கீங்க, நீங்களே இப்படி பண்ணலாமா? தமிழை பத்தியெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? அவளை கஷ்டப்படுத்த உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? எழுந்துருங்க பாரதி. பாரதி, அடுத்தவங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ற நீங்களே இப்படி பண்ணலாமா? நார்மலா தான் இருக்கு. கொஞ்சம் ஹெல்தியா மட்டும் சாப்பிட சொல்லுங்க. சரி நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். பிளட் சாம்பிள் எடுத்து லேப்ல கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். அப்பா நீ வா. என்ன ஆண்டாளு, இன்னும் அப்பா பிள்ளையா தான் இருக்கியா? நான் என்னைக்குமே அப்பா பொண்ணுதான் டாக்டர். பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல பயப்படாது. அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்ப வலிக்குதா? ஓகேதான்ப்பா. எல்லாம் நார்மலா இருக்கு. தண்ணி கொஞ்சம் அதிகமா குடிக்கணும். ஏன் டாக்டர்மா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படி சொல்லக்கூடாது பாட்டி. அப்படி சொன்னா நானும் ஜெயிலுக்கு போகணும், நீங்களும் ஜெயிலுக்கு போகணும். பாட்டி, என்ன புள்ளையா இருந்தா என்ன? எங்க புள்ள அது. எந்த புள்ளையா இருந்தாலும் ஓகே. வெரி குட் அழகர். எனக்கு என்னமோ என் பேர ஆசைப்பட்ட மாதிரி பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு தோணுது. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஆம்பளை புள்ளதான் வேணும். ஏன் ஆண்டாள், பொம்பளை பிள்ளை உனக்கு பிடிக்காதா? டாக்டர் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எங்க அப்பாக்கு நாங்க 2 பேர் பொம்பளை புள்ளையா பிறந்துட்டோம். வீட்டுல ஆம்பளை புள்ளையே இல்லைன்னு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கு. அதான் பேரனை பெத்து கொடுத்துட்டா என் அப்பாவும் சந்தோஷப்படுவார்ல. எங்க வீட்லயே தான் நாங்க 2 பேரும் ஆம்பளை புள்ளையா பிறந்திருக்கிறோம். பொம்பளை புள்ள வேணும்னு எங்க அம்மாவும் தான் புலம்பிட்டு இருக்காங்க. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. இன்னும் 7 மாசத்துல என்ன குழந்தைன்னு எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிரும். அப்புறம் என்ன? நர்ஸ், டாக்டர் பிளட் சாம்பிள் எடுத்துருங்க. ஓகே டாக்டர்.
ஐயோ என் பிள்ளைக்கு ஊசி போட்டதே என்னால தாங்க முடியல, உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. என்னாலலாம் இத பார்க்க முடியாதுதா. நான் வெளியே நிக்கிறேன். பாப் ஐயோ. அப்பா பாத்தீங்களா, அதான் என் அப்பா. என்னாச்சு? உங்க பொண்ணு ஆண்டால இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருக்கேன். அப்போ நான் சொன்ன மாதிரியே கருவை கலைச்சு போடு. கலைக்கிறது விஷயம் இல்ல சார், ஆனால் தானா அபாஷன் ஆன மாதிரி இருக்கணும், இல்லைன்னா நான் மாட்டிப்பேன். ஏய், என்னையா நீயே காலையில இருந்து நான் சொன்னதுக்கெல்லாம் மூணு மண்டையை ஆட்டி போட்டு இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கியா நீயே? சார் சார், நான் சொல்றது முழுசா கேளுங்க சார், அப்புறம் பேசுங்க. ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு சார், அத போட்டா உடனே குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அப்புறமா பொறுமையா காலையில அபாஷன் ஆன மாதிரி இருக்கும், அதுவும் அதுவாவே ஆன மாதிரி இருக்கும். அப்ப போட்டு தொலைக்க வேண்டியதானே சார்? அதுக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும் சார். ஏய் இங்காரு, நான் உங்ககிட்ட எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் தரேன்னு சொல்லி போட்டேன்ல, அப்புறம் என்ன போட்டு தொலைக்க வேண்டியதானே?